வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041660. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டான அரிசி பாயாசம். இந்த பாயாசத்தை இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாசுந்தியா பாயாசமானு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுவும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு கொஞ்சம் சில்லுன்னு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி அரிசிய 2 தடவை நல்லா கழுவிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 5 மணி நேரம் ஊற விடுங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அரிசி நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கும். இப்ப இந்த அரிசிய கையாலேயே நல்லா உடைச்சு விட்டுக்காங்க. இந்த மாதிரி உடைக்கிறதுக்கு பதிலா அரிசிய கழுவி ஒரு அரை மணி நேரம் நிழல்ல காய வச்சு மிக்சியில சேர்த்து ரவை மாதிரி கூட உடைச்சு எடுத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி உடைச்சு விடும்போது அரிசி ரொம்பவே மாவாகிடாம நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா உடைச்சு விட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா ரவை பதத்துக்கு நல்லா உடைச்சு விட்டாச்சு. அவ்வளவுதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்காத பால் எடுத்துக்கங்க. இப்ப இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இந்த பாலை அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சூடு பண்ணிக்கங்க. பால் லேசா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நாம உடைச்சு வச்ச அரிசிய இப்ப இதுல சேர்த்துக்கலாம். இப்ப அரிசி அடி பிடிச்சிடாம ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நாம இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடலாம். இப்ப இது கூடவே கொஞ்சமா பால்ல குங்குமப்பூவை கரைச்சி இதுல சேர்த்துக்கலாம். இந்த பாயாசத்துக்கு குங்குமப்பூவோட ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப அரிசிய இந்த பால்ல பொறுமையா வேக விடுங்க. அரிசி ஏற்கனவே ஊறி வந்திருக்கு. ஆனாலும் அரிசி சாஃப்டா வெந்து வரத்துக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். அதனால இடையில கலந்து விட்டு பொறுமையா நல்லா வேக விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அரிசி ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 12-15 பாதாம் பருப்பை சுடு தண்ணியில அரை மணி நேரம் ஊற வச்சு தோலை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த பாதாம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மைய அரைச்சு எடுத்துட்டு வந்துடுங்க. அரைச்ச பாதாம் விழுத இப்ப பாயாசத்துல சேர்த்துக்கலாம். பாயாசத்துல சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்காங்க. அரிசி ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நாம அரைச்ச பாதாம் பருப்பை சேர்க்கணும். பாதாம் பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. கண்டென்ஸ்டு மில்கோட அளவு சர்க்கரையோட அளவு ரெண்டுமே உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கூட குறைய சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்காங்க. கடைசியா ஒரு கடுகு அளவுக்கு பச்சை கற்பூரம் இதையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், அரிசியை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி. இதை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஆனா ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்க வீட்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்